என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ போடுறானேன்னு நினச்சிக்காதீங்க. இது இப்போ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது போர் வர்றதுனால பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் போல் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் குரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரே நாளில் 7,316லேருந்து 8,413 ரூபாய்க்கு போச்சு. அதாவது 15% ஏறிச்சு. சும்மா வெறும் பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாங்கிட்டே இருக்கிறாங்க, அது ஏறிட்டு போயிட்டே இருக்குது. எங்கே போய் நிற்குமோ அப்படின்னு இங்கே பாருங்கள். பை சைடு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, செல் சைடு செல்லில் அதை விற்கிறக்கு ஆள் இல்லை. எல்லாம் பை பண்ணுறதுக்கு வாங்கி வாங்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. மேலே போக போக ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 40% ஏறிச்சு. ஏன் அது ஏறிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் லெவலில் ஆளுங்கள்லாம் பெரிய முதலைகளெல்லாம் அதில் வாங்கி இறக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஈரான் பிரச்சனையினால் எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு ஆயில் தட்டுப்பாடு வரும்னு சொல்லிட்டு அதில் போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூயஸ் கால்வாய் நிப்பாட்டிட்டாங்க. ஆயில் கப்பலால் கொண்டு வரக்கலாமல். பாருங்கள், இது டாலர் ரேட்டில் எவ்வளோ ஆயிருக்குன்னு $78 $91 மேலே போயிடுச்சு ஒரே நாளில். ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 36%, ஒரு மாதத்தில் 44% ஏறி இருக்குது இதோட விலை மட்டும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூயஸ் கால்வாயை ஈரான் குறுக்க கட்ட ஓட்டுறதுனாலே அவ்வளோ பிரச்சனை. அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அவங்க தானே ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த 2 காரணத்தினால முதலீட்டாளர்கள் ஃபுல்லாக இங்கே இறங்கிட்டாங்க.